வணக்கம் நண்பர்களே. உங்களோட வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நாம அடிக்கடி கவனிக்காம போயிடுறோம். அது என்னன்னா, பிறந்த மாதம். நம்ம பிறந்த மாதம் ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா, அப்போ கர்மத்தின் பாதை சரியாக செல்கிறது. ஆனால், அந்த பிறந்த மாதத்தை தவறாக எழுதினால், நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய பல விஷயங்கள் வித்தியாசமா மாறி போகும்னு தெரியுமா? இன்று அந்த ஆழ்ந்த ரகசியத்தை நாம சற்று சுவாரஸ்யமா, ஆனா தீர்வோட கலந்துரையாடப் போறோம். ஒருவரின் பிறந்த மாதம் தவறாக பதிவு பண்ணப்பட்டால், அது ஒரு சிறிய பிழை மாதிரி தோன்றலாம். ஆனா, பிரபஞ்ச விதி அது லேசா விட்டு விடாது. உண்மையான மாதத்தில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், தவறான மாதத்திலிருந்து வரும் கர்மக்கடனாக மாறிடும். சிலருக்கு இது மறைமுக சாபம் போலவே இருக்கும். உதாரணத்துக்கு, ஒருவர் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர் என்றால், அவருக்கு இயற்கையோட ஆழ்ந்த பிணைப்பு, படைப்பாற்றல், கற்பனை வலிமை கிடைக்கணும். ஆனா ஜாதகத்தில் மார்ச் மாதமா எழுதப்பட்டிருந்தால், அவருக்கு அந்த ஆற்றல் மறைந்து, அதற்கு பதிலா வாழ்க்கை முழுக்க தனிமை உணர்வு, நட்பு துரோகம், மன உளைச்சல் வரத் தொடங்கும். இன்னொரு உதாரணம், ஆகஸ்ட் மாதம் பிறந்தவர் அரச குணம், தலைமையின் சக்தி உண்டு. அது செப்டம்பரா தவறாக எழுதப்பட்டால், அவருக்கு எதிர்பாராத அதிகாரத்தோட சண்டை, அரசு பிரச்சனை, சட்ட சிக்கல் வந்து சேரும். மிகப்பெரிய கேள்வி என்ன என்று தெரியுமா? அந்த தவறான மாதத்தில் எழுதப்பட்ட பெயர், ஜாதகம், ஆவணங்கள் எல்லாம் பிரபஞ்சத்திலே ஒரு பொய்யான சிக்னல் அனுப்பிக் கொண்டே இருக்கும். அந்த சிக்னலுக்கே கர்மம் பதில் சொல்ல ஆரம்பிக்கும். அதனால தான் சிலர், நான் எதுவும் தவறாக செய்யலையே, ஆனா ஏன் வாழ்க்கை இப்படி போய்க்கிட்டே இருக்கு ன்னு கேட்பாங்க. உண்மையான காரணம், அந்த பிறந்த மாதம் தவறா இருப்பதுதான். பிறந்த மாதத்தின் ரகசியம் என்று பார்த்தால், ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனி ஆற்றல் இருக்கும். மாதம் என்பது ஒரு ஜாதக கதவின் தாழ்பாள் மாதிரி. சரியாக இருக்கும்போது நல்ல வாய்ப்புகள் திறக்கும். தவறாக இருக்கும்போது தவறான கதவு திறக்கப்படும். உதாரணம், ஜனவரி பிறந்தவருக்கு தலைமை குணம் அதிகம். மே மாதம் பிறந்தவருக்கு சந்தோஷமும் தைரியமும் அதிகம். டிசம்பர் மாதம் பிறந்தவருக்கு ஆன்மீக வலிமை அதிகம். ஆனா தவறாக எழுதினால், அந்த குணங்கள் தள்ளிப்போய் எதிர்மறை அனுபவங்களை இழுத்துக் கொண்டு வரும். அடுத்ததாக தவறான மாதம் எழுதினால் வரும் விளைவுகள் என்று பார்த்தால், வாழ்க்கை பாதை மாறுதல், அதாவது நம்ம ஜாதகத்தில் வரும் சில நல்ல யோகங்கள் தள்ளிப் போய், அப்படியே தடைகள் அதிகமாகும். திருமண தாமதம் ஆகும். உண்மையான மாதம் வேறு, எழுதப்பட்டது வேறு என்றால், கணவன் மனைவி யோகம் தடம் புரண்டு போகும். பணநிலை பிரச்சனை வரும். பணக்காரராக வேண்டியவரே சிறு தவறால் கடன் சுமையில விழுவார். குறிப்பாக, பிறந்த மாதம் தவறாக இருக்கும்போது உடம்புக்கு பொருந்தாத நோய்கள் வரக்கூடும். உண்மையிலேயே நல்லவர் இருந்தாலும், பிறந்த மாதம் தவறாக இருப்பதால், மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். உண்மை சம்பவங்கள் என்று பார்த்தால், ஒரு ராஜாவினுடைய பிறந்த மாதம் தவறாக பதிவு செய்யப்பட்டதால், அவர் யுத்தத்தில் தோல்வி அடைந்ததாக சொல்லப்படுது. இன்றும் நம்ம சுற்றத்தில பல பேருக்கு பிறந்த மாதம் ஆவணங்களில் வேறா, உண்மையில வேறா இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அடிக்கடி வேலை மாறல், வெளிநாட்டில சிக்கல்கள், குடும்ப பிரிவுகள் அதிகம் ஏற்படும். இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கலாம். பிறந்த மாதம் என்பது ஜாதக சக்தி நுழைவாயில். தவறான மாதம் எழுதினால், பிரபஞ்சத்திலே உங்களுடைய தர்ம பாய்ச்சல் மாறிவிடும். அதனால நல்ல புண்ணியம் வரும் இடத்துல துன்பம் வந்துவிடும். இதற்கு தீர்வுகள் மற்றும் பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. உண்மையான மாதத்தை மனதிலேயே உறுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறந்த மாதம் தவறாக ஆவணத்தில் இருந்தாலும், நட்சத்திரம் மற்றும் தேதி அடிப்படையில் பூஜை செய்யலாம். மாதந்தோறும் பிறந்த நாளில் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக ஆஞ்சநேயர், குருபகவான் வழிபாடு கர்ம சாபங்களை குறைக்கும். தவறாக எழுதப்பட்ட மாதத்துக்கு நிவாரண உபவாசம், அதாவது அந்த மாதத்தில ஒரு நாள் நோன்பு வைப்பது நல்ல பலன் தரும்.
வீட்டில தீபம் ஏற்றுதல், சுத்தம் மூலம் அந்த ஆற்றலை தூய்மைப்படுத்த முடியும். அடுத்ததாக தவறான மாதத்தின் கிரக ஆற்றல் உங்களை பின்தொடராமல் இருக்க, அந்த மாதம் சேர்ந்த கிரகத்திற்கு வழிபாடு அல்லது ஹோமம் செய்யலாம். இஷ்ட தேவதை அதாவது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் கடவுள். இவைகளை சீராக வழிபட்டால் கர்ம பிழை கரைந்து போகும். உண்மையான பிறந்த மாதத்தில் வரும் பிறந்த நாளில் அன்னதானம், பூஜை, உதவி செய்தால் கர்மக்கடன் அழிந்துவிடும். இது மிக சக்தி வாய்ந்த நிரந்தர பரிகாரம். பிறந்த மாதம் தவறாக இருந்தாலும் வாழ்க்கை முழுவதும் சாபமா மாறிடாது. அதை நம்ம நல்ல சிந்தனை, பரிகாரம், சரியான வழிபாடு மூலமா சரி செய்ய முடியும். பயப்பட வேண்டாம். கவனமாக நடந்துக்கணும். பிரபஞ்சம் எப்போதும் நம்ம நல்லதுக்குத்தான் இருக்கிறது. நண்பர்களே, பிறந்த மாதம் என்பது ஒரு சிறிய விஷயம் போல தோன்றினாலும் அது நம்ம வாழ்க்கையின் பெரிய கதவை திறக்கும் சாவி மாதிரி. அதை தவறாக வைத்தாலும் நம்ம முயற்சி, நம்பிக்கை, பரிகாரம் மூலமா அதை நல்ல பாதைக்கு திருப்பி வைக்கலாம். இந்த வீடியோவை முழுவதும் கேட்ட உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. உங்க பிறந்த மாதம் சரியா இல்லையா என்று ஒரு தடவை சரி பண்ணுங்க. பிறகு அதற்கான தீர்வுகளை பின்பற்றுங்க. வாழ்க்கை கண்டிப்பா நல்ல பாதைக்கு மாறும். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான கர்ம ரகசியங்களோடு சந்திப்போம். நன்றி. வணக்கம்.